திருச்சிற்றம்பலம் பிள்ளை அம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எண்ணாண்டவர்க்கும் நிறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுருகானாய் போற்றி, அண்ணா வளையம் அண்ணா போற்றி, கண்ணார் அமுதக்கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கையிலை மலையானே போற்றி போற்றி, அருள் தரும் சிவகாமி அம்மை உடனுரை அருள்மிகு கைலாயநாத பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குருகுரு சிந்தித்தல் தானே. அருட்குருநாதர் சோமசுந்தர நாயகர் திருவடிகள் போற்றி போற்றி, அருட்குருநாதர் மறைமலையடிகள் திருவடிகள் போற்றி போற்றி, அருட்குருநாதர் அழகரடிகள் திருவடிகள் போற்றி போற்றி, அருட்குருநாதர் ஆடலர் செய்யா திருவடிகள் போற்றி போற்றி, அருட்குருநாதர் ஒளியர செய்யா திருவடிகள் போற்றி போற்றி, எந்தம் ஞானாசிரிய பெருமகனார் சிவமா ஜானகிராமனையா திருவடிகள் போற்றி போற்றி. குருவாகி வந்த சிவத்தை வணங்கி குவலயம் போற்றும் அடியார் பெருமக்களுடைய திருவடி தாமரைகளை வணங்கி, இன்றைக்கு திருவாதிரை நன்னாளிலே நம்முடைய சேலம் மாவட்டம் ஓமலூர் வட்டம் எலவம்பட்டி கிராமத்திலே அமைந்திருக்கக்கூடிய நம்முடைய சிவத்திரு நடராஜையா அவர்களுடைய இல்லத்திலே எழுந்தருளி நமக்கெல்லாம் அருளை வாரி வழங்கி கொண்டிருக்கக்கூடிய அருள் தரும் சிவகாமி அம்மை உடனுரை அருள்மிகு ஆனந்த கூத்த பெருமானுடைய திருவடிகளை நீள நினைந்து வணங்கி, இறைவனுடைய பெரும் கருணை நமக்கெல்லாம் எப்பொழுதும் தோன்றா துணையாக இருந்து அருள் செய்து கொண்டிருக்கின்ற அத்தன்மையை போற்றித்தான் அதற்கு நன்றி பாராட்டும் முகத்தானாக நாம் இறைவனுக்கு பல்வேறு வகையான வழிபாடுகளை செய்கின்றோம். அவ்வகையிலே சிவபெருமான் பிறவா யாக்கை பெரியோன் என்று சிலப்பதிகாரம் சொல்லுகின்றது. இறைவனுக்கு பிறப்பு கிடையாது, மூப்பு கிடையாது, இறப்பு கிடையாது. அவன் என்றைக்கும் இதே அழகிய திருக்கோலத்துல எப்போதும் இந்த மணக்கோலம் என்று சொல்லக்கூடிய இந்த அழகிய திருக்கோலத்தில் வீற்றிருக்கக்கூடிய இறைவன். மாணிக்க வாசக பெருமான் சொல்லுவார், நித்த மணாளர் நிரம்ப அழகியர். ஒன்று பெருமான சொல்லுவார், நினைப்பத்துல நித்த மணாளர் நிரம்ப அழகியர். சாமி மாதிரி அழகு வேற யாராவது இருக்காங்களான்னா தேடினாலும் கிடைக்காது. அப்படிப்பட்ட பெருமான் அவரை நாம ஆதிரையான் திருவாதிரையான் ரெண்டே நட்சத்திரத்துக்கு மட்டும் முன்னாலதான் திரு வரும். வேற 27 நட்சத்திரங்கள்ல வேற எந்த நட்சத்திரங்களுக்கும் திரு என்கின்ற அடைமொழி கிடையாது. ஒன்னு திருவாதிரை, இன்னொன்னு திருவோணம். திருவோணம் திருமாலுக்கிய நட்சத்திரம், திருவாதிரை சிவபெருமானுடைய நட்சத்திரம். எப்படிங்க அவர் தான் பிறக்கவே இல்லைன்னு சொல்றீங்க? நம்மளாம் பிறந்தா இந்த நட்சத்திரத்துல பிறந்தோம்னு சொல்லுவோம். சாமிகிட்ட போய் அர்ச்சனை பண்ணும்போது நீங்க எந்த நட்சத்திரத்துல பிறந்தீங்க, என்ன ராசி, இதையெல்லாம் சொல்லி இறைவனிடத்துல இந்த நட்சத்திரத்துல இந்த ராசியில பிறந்த நான் நலமோடு இருக்கணும்னு இறைவனிடத்துல வேண்டுவோம். ஆனால் அந்த இறைவனுக்கு எப்படி இந்த திருவாதிரை அப்படிங்கிற அந்த நட்சத்திரம் வந்தது அப்படிங்கிறத நிறைய சான்றோர்கள் நமக்கு அருளி இருக்கிறாங்க. அதனால இந்த திருவாதிரை என்பது சிவபெருமானுக்கே மிகுந்த சிறப்புடையது. அதிலும் குறிப்பா சொல்லணும்னா ஆனந்த கூத்த புரான் என்று சொல்லக்கூடிய நடராஜ பெருமானுக்கு மிகுந்த சிறப்புடையது. இன்றைக்கு அறிவியல்ல இந்த திருவாதிரை நட்சத்திரம், ஒவ்வொரு நட்சத்திரமும் சில நட்சத்திரங்கள்லாம் கூட்டமா இருக்கும். அப்படி இந்த திருவாதிரை நட்சத்திரத்து எந்த இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த ஒரு ஆராய்ச்சி பண்ணி நம்ம இன்னைக்கு பெரிய பெரிய நுண்ணோக்கி என்று சொல்லக்கூடிய டெலஸ்கோப்பை எல்லாம் வைத்து நம்ம பார்த்தோம்னா அந்த திருவாதிரை நட்சத்திரத்தினுடைய வடிவமே பெருமானுடைய அந்த நடராஜருடைய அந்த கோலத்துல தான் இருக்கும். அப்படியே ஒரு மேலோட்டமா இந்த நம்ம பார்ப்போம் இல்லையா, இந்தியா மேப் போடுறோம்ல, அந்த மாதிரி மேப் மட்டும் போட்டா உள்ள இருக்கிறதெல்லாம் தெரியாது. அந்த மேல இருக்கிற அவுட்லைன் மட்டும் போட்டா அது அப்படியே நடராஜ பெருமானுடைய வடிவம் போல இருக்கின்றது அந்த திருவாதிரை. இதை எவ்வளவு நுட்பமா நம்முடைய ஞானியர்கள் இறைவனுடைய அருளால கண்டுபிடிச்சிருக்காங்க. இன்னைக்கு அறிவியல் உபகரணங்களை வச்சு நம்ம அதை உறுதிப்படுத்துறோம்.
இறைவனுடைய நடனத்தை அந்த காலத்துல நம்ம சொல்லுவாங்க, அவனன்றி அணுவும் அசையாது அப்படின்னு. அதனாலதான் அணு ஆராய்ச்சி நிறுவனத்துல நடராஜ பெருமானுடைய திருவுருவத்தை வைப்பது சிறப்பு அப்படின்னு சொல்லி அந்த திருவுருவத்தை வைத்திருக்கின்றார்கள். இந்த டான்ஸுக்கு காஸ்மிக் டான்ஸ் பேர். சிதம்பரத்துல பெருமான் நமக்கு 2 ராஜா. என்னங்க இவ்வளவு நேரம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ராஜா தானே இருப்பாங்க, நமக்கு மட்டும் எப்படி 2 ராஜா அப்படின்னு நமக்கு நிறைய பேருக்கு தெரியும். சிதம்பரத்துல இருக்கிற ஒரு நடராஜா, இன்னொருத்தர் அடியன் பணி செய்யக்கூடிய திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தியாகராஜா. நமக்கு சைவ பெருமக்களுக்கு 2 ராஜா, ஒருத்தர் நடராஜா, இன்னொருத்தர் தியாகராஜா. இந்த 2 ராஜாவையும் பிடிச்சுக்கிட்டோம்னா 2 ராஜாவுக்கும் திருவாதிரை சிறப்பு. இன்னைக்கு அங்க நாம இன்னைக்கு நடராஜருடைய பாதத்தை எப்ப வேணாலும் பாக்குறோம் இல்லையா? ஆனா தியாகராஜாவோட பாதத்தை எப்பவும் பார்க்க முடியாது. அவரை தரிசனம் பண்ண போனோம்னா திருவிழக்குழியில தீபாராதனை காட்டும் போது அவருடைய முகம் மட்டும்தான் தெரியும். மீது எல்லா பாகத்தையும் நகைகளால அலங்காரத்தால பூக்களாக அப்படியே மறைச்சு வச்சிருப்பாங்க. சாமி மார்கழி திருவாதிரை அன்னைக்கும் பங்குனி உத்தரத்தன்னைக்கும் இந்த 2 நாள் மட்டும்தான் எல்லாருக்கும் சாமி பாத தரிசனம் கொடுப்பார். அதுல இன்னைக்கு திருவாரூர் தியாகராஜ சுவாமி திருக்கோயில்ல இன்னைக்கு சுவாமியினுடைய பாத தரிசனம். இன்னைக்கு நமக்கு இங்க நடராஜ பெருமானுடைய பாத தரிசனம். பிள்ளையில நடராஜ பெருமான் இன்னைக்கு திருவாதிரை நாள்ல மார்கழி திருவாதிரையும் ஆணி திருமஞ்சனம் என்று சொல்லக்கூடிய 2 விழாக்கள் தில்லையில ரொம்ப விரிவா சிறப்பா நடக்கும். அங்க எல்லா காலமும் விழா நடந்து கொண்டே இருக்கும். அப்படிப்பட்ட நடராஜ பெருமான் அவர் என்ன சொல்றது, தியாகராஜரும் அப்படிதான். 2 பேரும் ராஜானா எப்படி இருக்கணும் அப்படின்னு உலகத்துக்கு காட்டினவங்க. 2 கோயிலும் ரொம்ப பெரிய கோயில், நிறைய சன்னதிகள். போய் சுத்தி பார்க்கணும்னா நம்மளாம் சுத்தி பார்க்குறோம் இல்லையா? கோயிலுக்கு போனா இங்க இந்த சாமி இருக்கு, இந்த சாமி இருக்குன்னு அப்படியே நம்ம ஒரு கோயில ஒரு முறை வெளியில வலம் வந்து திரும்ப உள்ள ஒரு முறை வலம் வரலாம். நம்ம கைலாசநாதர் கோயிலுக்கு போனோம்னா உள்ள நுழைஞ்சு படியில இறங்கி போன உடனே அப்படியே வெளியில ஒரு முறை வலம் வந்துட்டு உள்ள வலம் வந்துடலாம். அதுவே இன்னைக்கு நம்மளால முடிய மாட்டேங்குது. என்ன பண்றோம், உள்ள பார்த்தா போதும்னு நினைக்கிறோம், வெளியில யார் பசுமா சுத்தி வர்றது அப்படின்னு நம்ம அதையெல்லாம் செய்யாம வந்து உட்காந்துக்கிறோம். இப்போ நல்லா வசதியெல்லாம் பண்ணி கொடுத்துட்டாங்க. அங்கங்க மார்பிள்ஸ் எல்லாம் போட்டு சகஸ்திரலிங்க சன்னதியில இந்த பக்கமெல்லாம் உட்கார்றதுக்கு இடம், கீழே விழுந்து கும்பிட்டா அழுக்கு ஒட்டாம இருக்கிறதுக்காக அதுக்கு ஒரு இப்படி நிறைய வசதிகளை பண்ணிட்டாங்க. அப்ப இறைவனுடைய அந்த இடங்கள் இந்த 2 கோயிலும் போய் பார்த்தீங்கன்னா முழுசா சுத்தி முடிச்சுட்டு வர 1 நாள் ஆகும். சிதம்பரமும் சரி, திருவாரூரும் சரி, அவ்வளவு சிறப்பு மிக்கவர்கள். ஒரு முறை என்ன செய்யறா தேவர்கள், அதை நம்ம பின்னால் அந்த பதிகத்துல பார்ப்போம். நடராச பெருமான் பதஞ்சலி வியாகரபாதர் என்று சொல்லக்கூடிய 2 முனிவர்களுக்காக அவர்களுக்கு நடனத்தை காட்டி அருளிய அந்த திருவாதிரை நாள். அங்கே நமக்கு தியாகராஜரும் திருப்பாத தரிசனம் அவங்க 2 பேருக்கும் அங்க கொடுக்குறாரு. அப்ப அது 2 காட்சியையும் காணக்கூடிய நாளாக திருவாதிரை நன்னாள் விளங்குகின்றது. நம்முடைய திருநாவுக்கரசர் சைவ சமய குரவர்ல 2ஆவதாக இருக்கக்கூடியவர் திருநாவுக்கரசர், பழுத்த சைவப்பழம். அவர் திருஞான சம்பந்தரை பார்க்க வர்றார். 2 பேரும் முதல் முறை சந்திச்சதுக்கு அப்புறம் 2வது சந்திக்கும் போது எங்கிருந்து வர்றீங்க அப்படின்னு கேட்கிறாரு திருநாவுக்கரசு சுவாமிய. நான் திருவாரூர்ல இருந்து வரேன். அப்படியா, திருவாதிரை எப்படி இருந்தது அப்படின்னு கேட்கிறார். அப்படி கேட்கும்போது சுவாமி சொல்றார், ஆதிரை நாளால் அது வண்ணம் அப்படின்னு ஒரு திருவாதிரையை பத்தி ஒரு பதிகம் பாடுறார். அது ஒரு சிறப்பு மிக்க திருப்பதிகம். அதுல அந்த திருவாதிரை விழா எப்படியெல்லாம் இருந்தது அப்படின்னு திருநாவுக்கரசர் திருஞான சம்பந்தருக்கு சொல்றார். நமக்கெல்லாம் இறைவன் இப்படித்தான் இருப்பான் அப்படின்னு யார் நமக்கு சொன்னார்னா திருஞான சம்பந்தர் சொல்றார். அவர் சிறு குழந்தையாக இருக்கின்ற போது அவருடைய அப்பாவோட சேர்ந்து நானும் திருக்கோயிலுக்கு வருவேன் அப்படின்னு குழந்தையாக 3 வயது குழந்தையாக இருக்கின்ற போது அடம் பிடித்து அவங்க அப்பா கூட்டிட்டு குளக்கரையில உட்கார வச்சுட்டு உள்ளே குளத்துல மூழ்கி மந்திரம் ஜபிக்கிறார். அப்பாவை காணன்னு அழற பிள்ளை குளத்தை பார்த்து அழணும், குளத்தை பார்த்து அழல, கோபுரத்தை பார்த்து அழுது, விமானத்தை பார்த்து அழுது.
அங்கே அம்மையே அப்பான்னு சொல்லி இறைவனை பாட்டால இறைவன் உடனே உமையம்மையை அழைத்து ஞானப்பாலை திருஞான சம்பந்தருக்கு கொடுக்கிறார். கொடுத்த உடனே வந்து கேட்கிறார், யார் கொடுத்த இந்த பாலை விட்டாய் அப்படின்னு மகனை பாட்டு கேட்கும்போது, எனக்கு பால் கொடுத்தது யார் நான் கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை பதில் சொல்லுது, தோடுடைய செவியன் விடையேறியோர் தூவன் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளம் கவர்கள்வன் ஏடுடைய மலரான் முனை நாள் பணிந்தேத்து அருள் செய்த வீடுடைய பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவனன்றே என்று எனக்கு இந்த பாலை கொடுத்து சிவபெருமான் தான் சொல்றார். அப்படி சொன்ன உடனே குழந்தையினுடைய ஞானத்தை உணர்ந்து தந்தையார் மகிழ்வோடு அந்த குழந்தையை தன்னுடைய தோள் மேல் எடுத்துக்கொண்டு அங்கே சீர்காழித்தலத்தின் உள்ளே சென்று இறைவனை கண்டு மகிழ்கிறார்கள். அப்புறம் அவர் பல இடங்களுக்கெல்லாம் திருத்தலங்களுக்கெல்லாம் சென்று வருகிறார். அப்ப திருநாவுக்கரசர் அவருடைய புகழை கேட்டு வர்றார். திருநாவுக்கரசர் வயதில் மூத்தவர். இன்னைக்கு எல்லாரும் ஒரு சண்டை போட்டுக்கிறாங்கல்ல, நான் தான் பெரியவன் நான் தான் பெரியவன். அப்ப வயசுல பெரியவர் திருநாவுக்கரசர். சரிங்க, வயசுல பெரியரசா இருந்தா போதுமா? இன்னைக்கு அரசு பணிகள்லாம் பாத்தீங்கன்னா சீனியாரிட்டின்னு சொல்லுவாங்க. எல்லாத்துலயுமே ஒரு சீனியாரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. உனக்கு வயசு எவ்வளவு நாள் இருக்கலாம்? நான் திறமசாலி, 16 வயசுலயே நான் வேலைக்கு வந்துட்டேன். 16 வயசுல வேலைக்கு வர முடியாது, 21 வயசு 18 வயசுக்கு மேலதான் வேலைக்கு வர முடியும். நான் சின்ன வயசுலயே வந்துட்டேன். நீ வயசாகி 40 வயசுல வந்தா நான் பொறுப்பாக முடியுமா? நான் தான் சீனியர்மா. சரி, அப்படி பார்த்தாலும் யார் சீனியர்னு பார்த்தா திருநாவுக்கரசர் தான் முதல்ல சைவத்துக்கு வந்தார். அப்ப நான் தான் சீனியர், வயசுலயும் நான் தான் சீனியர், சைவ பணியிலையும் நான் தான் சீனியர். அவரை வர சொல்லி, இப்போதான் புதுசாக ஒரு குழந்தை ஞானம் பண்ணிருக்காம வந்து என் காலில் ஆசீர்வாதம் வாங்கிட்டு போக சொல்லுங்க அப்படின்னு நாவுக்கரசர் சொன்னாரானா? இல்லை. நாவுக்கரசர் என்ன செய்கிறார்? இப்படி ஒரு ஞான குழந்தை நாம இத்தனை ஆண்டு காலம் கழிச்சிட்டோம். ஆனா இந்த குழந்தை சிறு வயதிலேயே சைவ பணிக்கு வந்துருச்சு. பெரியவங்க அப்படிதான் உண்மையா சிந்திப்பாங்க. சின்ன குழந்தைகள்லாம் இப்ப பணி செய்கிறத பார்த்தா நமக்கு என்ன தோணணும் அப்படின்னு சொன்னா, நாவுக்கரசருக்கு தோன்றிய அந்த எண்ணம் தான் தோணணும். ஐயோ, நான் முதல்ல தீட்சை எடுக்கும்போது எனக்கு வயசு அத்தனை இருந்தது, இந்த பிள்ளை இந்த வயசுலயே எதுக்கு இப்படி எல்லாம் பணி செய்யறானேன்னு அந்த குழந்தை மேல ஒரு அன்பும் ஒரு மகிழ்ச்சியும் வரணும். இந்த குழந்தை இல்லவா பெரியவன், அந்த வயசுல நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன், அந்த வயசுல நான் என்ன செஞ்சிட்டு இருந்தேன், இது போன்ற சைவ பணியெல்லாம் நான் செய்யலையே, ஆனால் இந்த குழந்தை அந்த சைவ பணியை செய்கிறதே அப்படின்னு அந்த குழந்தையின் மேல் ஒரு அன்பு தோன்றணும். அப்படி நாவுக்கரசு பெருமானுக்கு தோன்றுகிறது. என்ன தோன்றுகிறதா? உமையம்மையே ஞானப்பாலை கொடுத்தார் என்று சொன்னால் அவர் எப்படிப்பட்ட தன்மையுடையவராக இருக்கணும், அவரை போய் நாம பார்க்கணும்னு கிளம்பி வராராம். இத திருஞான சம்பந்தர்கிட்ட போய் திருநாவுக்கரசரை பத்தி சொல்றாங்க. அவருடைய பெருமை எத்தனை! சமணர்கள் அவரை கொல்லணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. இவர் பொய் சொல்லி வயிற்று வலின்னு பொய் சொல்லி சைவ சமயத்துக்கு போயிட்டார். அதனால இனிமேல் அவரை விடக்கூடாது அப்படின்னு சொல்லி பல்லவ மன்னனிடத்துல சென்று போய் சொல்லி நம்முடைய சமயம் அழிந்து போகணும், அவரை ஒட்டுமொத்தமா அழிக்கணும்னு சொல்லி என்னென்னவோ பண்றாங்க. நமக்கெல்லாம் தெரியும், நம்ம இந்த கிராமங்கள்ல பார்த்துருப்போம் இல்லையா, சுண்ணாம்பு சூளை, சுண்ணாம்பு காலவாயின்னு சொல்லுவாங்க. அதுல கொண்டு போய் திருநாவுக்கரசரை உள்ள போட்டு நாம பெரிய பேங்க்கு பொக்கிசமெல்லாம் வச்சிருக்கிறதுக்கு பெரிய கதவெல்லாம் போட்டு பூட்டுவோம், வீட்டுக்கு பூட்டுவோம். யாராவது சுண்ணாம்பு காலவாய்க்கு கதவு வச்சு பூட்டுவாங்களா? சொல்றாரு தெய்வ சேக்கிழார். அவரை பற்றி சொல்லும்போது சொல்றார், வெளியில வந்துட்டாருன்னா என்ன பண்றதுன்னு சொல்லி அந்த சுண்ணாம்பு காலவாய்க்குள்ள திருநாவுக்கரசரை உள்ளே கொண்டு போய் வைத்து வெளியில கதவு போட்டு பூட்டுறானா. பூட்டி நாமெல்லாம் வெளியூருக்கு போகும்போது ஒரு முறை இழுத்து பார்ப்போம்ல, அது மாதிரி இழுத்து பார்த்து கூட்டெல்லாம் சரியா இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் மூட்டி 7 நாள் அவர் அந்த சுண்ணாம்பு காலவாயில வச்சிருக்காங்க. நமக்கெல்லாம் தெரியும், சுண்ணாம்பு கொஞ்சம் அள்ளி வெத்தலை பார்க்க போடுறவங்களுக்கு தெரியும், கொஞ்சம் அதிகமா போனா என்ன ஆயிடும், வாய் வந்து போயிடும். சுண்ணாம்பு மேல பட்டா அந்த இடம் கொப்பளிச்சு போயிடும். ஆனா சுண்ணாம்பு காவாய்க்குள்ள 7 நாள் அவரை வச்சு பூட்டி வைக்கிறாங்க. அப்ப பாடுறார், மாசில் வீணையும் மாலை மதியமும்
வீசு தென்றலும் வீங்கில வேணிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தை இணையடி நீடடேன்னு பாடுறார். எப்படி இருக்கான் உள்ள சுண்ணாம்பு காலவாய். அப்படியே பௌர்ணமி நிலவுல இன்னைக்கு நம்ம சொல்லணும்னா ஜில்லுன்னு 16 டிகிரியில ஏசியை வச்சு ஒரு ரூம் கொடுத்தா எப்படி இருக்குமோ அப்படி இருக்கு எனக்கு இந்த சுண்ணாம்பு காலவாயின்னு சொல்றாரு. அப்படியே ஒரு இசை ஒவ்வொரு காலகட்டம் இங்கே கிட்டத்தட்ட 3-4 தலைமுறையை சேர்ந்தவங்க இருக்கிறீங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இசையமைப்பாளர் பிடிக்கும். நமக்கு பிடிச்ச இசையமைப்பாளருடைய பாட்டு அங்கே அப்படியே மெலிசா போட விட்டு ஒரு ஏசி அறையில் நம்மளை இருக்க வச்சு அப்படியே அதில் அப்படியே பன்னீர் தெளித்து அப்படியே நமக்கு மேலே இருந்தால் எப்படி இருக்குமோ அப்படி இருந்தது அந்த இடம். ஏன் அப்படின்னு கேட்டால் சிவபெருமானுடைய திருவடி. அப்போ அந்த திருவடிக்கு எவ்வளவு சிறப்பு. இப்படி அவர்கள் சுண்ணாம்பு காலவாயில் இட்ட போதும், அடுத்து யானையை விட்டு கொல்லச் செய்த போதும், நஞ்சு கொடுத்து கொல்ல முயற்சித்த போதும், இவ்வாறாக பலமுறை முயற்சி செய்த போதும், இறுதியாக கல்லை கட்டி கடலிலே வீசிய போதும், அதிலிருந்தெல்லாம் திருநாவுக்கரசு பெருமான் சிவபெருமானுடைய அருளால் மீண்டு வந்தவர். அப்ப அது எவ்வளவு பெரிய சாதனை. அந்த சாதனையை கேள்விப்பட்ட திருஞான சம்பந்தர் இப்ப இவரோட நிலையில யோசிங்க. அவர் என்ன வேணாலும் சாதனை பண்ணிருக்கட்டுங்க, அவர் என்ன பார்க்க சொல்லுங்க. எனக்கு உமையம்மையே பால் கொடுத்திருக்கிறார், அவரை என்ன பார்க்க சொல்லுங்கன்னு சொல்லல. அப்படியா திருநாவுக்கரசர் வராரா, அவரை நாம் போய் பார்க்கணும். அந்த குழந்தை 3 வயது குழந்தை எழுந்து வருது. 2 பேரும் சந்திச்சுக்கிறாங்க. இப்படி 3 முறை சந்திக்கிறாங்க. அதுல ஒரு நிகழ்வுல தான் இந்த திருவாரூர் விழாவை பற்றி திருநாவுக்கரசு பெருமானிடத்துல திருஞான சம்பந்தர் கேட்கிறார். அப்போ திருஞான சம்பந்தருக்கு அந்த விழா எப்படி இருந்ததுன்னு சொல்றார். அத்தன் ஆதிரை நாளால் அதுவண்ணம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த திருப்பதிகம் நமக்கு திருநாவுக்கரசு பெருமானுடைய பாடல்கள்ல நமக்கு 3 திருமுறையாக தொகுத்து கொடுத்திருக்கிறாங்க. அதுல 4, 5, 6ன்னு சொல்லி 3 திருமுறையாக நமக்கு திருநாவுக்கரசருடைய பாடல்கள் நமக்கு தொகுத்திருக்கிறாங்க. அதுல 4ஆம் திருமுறை அப்படின்னு முதல் பகுதி வரக்கூடிய அந்த பகுதியில 21வது பதிகமாக இந்த திருப்பதிகம் திருவாரூர் திருப்பதிகம் நமக்கு விளங்குகின்றது. அதுல நம்முடைய திருநாவுக்கரசு பெருமான் 10 பாடல்கள்ல அந்த திருவாதிரையினுடைய சிறப்பையும் திருவாரூரினுடைய சிறப்பையும் நமக்கு சொல்றார். திருவாரூர் இன்னைக்கு நாமெல்லாம் போனா நமக்கு மிகப்பெரிய ஆச்சரியங்களை தரக்கூடிய ஒரு திருத்தலம். அந்த திருத்தலத்துல நமக்கெல்லாம் தெரியும், மதுரை திருத்தலத்துல இறைவன் 64 திருவிளையாடல்களை நிகழ்த்தினான். அதிலிருந்து சில திருவிளையாடல் எடுத்துதான் நமக்கு திருவிளையாடல்னு நம்ம பகுதியில் அங்கே சங்ககிரிக்கு பக்கத்தில் இருந்த நம்முடைய ஏபி நாகராஜன் அவர்கள் நமக்கு திருவிளையாடல்னு ஒரு படத்தை கொடுத்தார். அந்த படத்துல அவர் ரெஃபரன்ஸ் எல்லாம் முழுக்க மதுரையில் நடந்த அந்த திருவிளையாடல்களை எடுத்திருக்கிறார். அப்படி மதுரையில் 64 திருவிளையாடல் நிகழ்த்திய நம்முடைய சிவபெருமான் திருவாரூர்ல 365 திருவிளையாடல் நடத்தியிருக்கிறார். 1 இல்லை 2 இல்லை 365 திருவிளையாடல்கள். அதை குறிக்கும் விதமாக திருவாரூர் திருத்தலத்துல 365 சிவலிங்கங்கள் இருக்கு. நாம் அதை போய் பார்க்கணும். நம்ம சொன்னலையா, பார்க்கணும்னா ஒரு நாள் ஆகுன்னு யோசிச்சு பாருங்க. 325 சிவலிங்கத்தையும் போய் வேற இதெல்லாம் வழிபாடு பண்ண வேண்டாம், ஒரு வணக்கம் பொருள் வர்றதுக்கே நமக்கு எவ்வளவு நேரம் ஆகும்னு யோசிச்சுக்கங்க. அங்க வேலி கணக்குல நிலம் சொல்லுவாங்க. நிலம் கோயில் 5 வேலி, குளம் 5 வேலி, செங்கழுநீர் ஓடை 5 வேலி அப்படின்னு சொல்லுவாங்க. அங்க எவ்வளவு பெருசா, நமக்கு கோயில் பெருசா இருக்கும், குளம் சின்னதா இருக்கும். ஆனால் அங்க கோயில் எவ்வளவு பெருசு இருக்கும், அதே போல குளமும் அவ்வளவு பெருசா இருக்கும். கமலாலய குளம் பேரு, மிகப்பெரிய குளம். அப்படி இருக்கக்கூடிய அந்த திருஆரூர் திருத்தலத்துல சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு மிக விருப்பமுள்ள திருத்தலம் திருவாரூர். அந்த திருவாரூர் திருத்தலம்
அதில் இந்த பதிகத்தில் நமக்கு சொல்கிறார். அத்தன் ஆதிரையினாலால் அது வண்ணம் அப்படின்னு முதல் பாடலை முத்து விதானம் மணி பொற்கவரி அப்படின்னு அந்த பாடல் தொடங்குது. விதானம் அப்படின்னு சொன்னால் நம்ம மேலே அமைக்கக்கூடிய இடத்துக்கு விதானம் அப்படின்னு பேர். அதையெல்லாம் முத்தினால் அமைத்திருக்கிறாங்களாம். திருவாரூருக்கு என்ன சிறப்புனா, திருவாரூர் தியாகராஜ பெருமான் மாதிரி அழகு யாரும் கிடையாதுன்னு சொல்லுவாங்க. பூ நம்ம இன்னைக்கு நிறைய பூ வச்சு வழிபாடு பண்ணியிருக்கிறோம். புண்ணியம் செய்வார்க்கு பூ உண்டு நீர் உண்டு அப்படின்னு திருமூலர் சொல்றார். அப்ப நம்ம பூவை தொட்டு இறைவனுக்கு பூசை பண்ணணும்னா அதுக்கே புண்ணியம் பண்ணியிருக்கணும். அந்த பூவை எடுத்து போட்டா அதுல நம்ம அந்த செவ்வந்தி பூ இருக்கு இல்லையா, அந்த செவ்வந்தி பூவில் இருக்கிற காம்பு பட்டாலே சாமிக்கு வலிக்குமா. அங்க திருவாரூர் தியாகேச பெருமான் கோயில்ல சாமிக்கு பூ போடும்போது யாராவது காம்போட பூ போட்டாங்கன்னா திட்டுவாங்க. அங்க சாமிக்கு வலிக்கும். காம்பை கிள்ளிட்டு வெறும் பூ மட்டும் அதை உதிர்த்து அப்படியே எடுத்து சாமி மேல தூவுவாங்க. அப்படி இருக்கக்கூடிய ரொம்ப அழகான திருமேனி. அவருடைய அழகு, அவர் வந்த வரலாறுக்குள்ள போனோம்னா நமக்கு நேரம் போதாது. திருவாரூர் இருக்கக்கூடிய தியாகேச பெருமான் விண்ணுலகத்துல இருந்து நம்முடைய சோழ சக்கரவர்த்தி முசுகுந்த சக்கரவர்த்தியினால பூலோகத்துக்கு வந்தவர். அதுல இந்திரனுக்கு உதவி செய்த முசுகுந்த சக்கரவர்த்தி, நீங்க நாள்தோறும் பூசை பண்ணிட்டு இருக்கிற சாமி எனக்கு கொடுத்துருங்கன்னு கேட்கிறார். அப்படிதான் திருவாரூருக்கு தியாகேச பெருமான் வரார். முதல்ல திருமால் தன்னுடைய நெஞ்சிலே வைத்து பூசித்த பெருமான் தியாகேசர். அதுக்கப்புறம் அவர் இந்திரனுக்கு கொடுத்து நீ பூசை பண்ணுன்னு கொடுக்கிறார். இந்திரன் பூசை பண்றான். அதுக்கு அடுத்து முசுகுந்த சக்கரவர்த்தி கேட்டு வாங்கிட்டு வர்றார். எப்பவுமே இறைவனுடைய அருள் பெற்ற ஒன்றை நம்ம இன்னொருத்தர் கொடுக்கணும்னா அவ்வளவு சீக்கிரத்துல மனசு வராது. வேற எதை கேட்டாலும் கொடுத்துருவாங்க. சாமியை கொடுங்க, அந்த கொடுங்க அப்படின்னா இல்லை இது எனக்கு அந்த கோயிலில் கொடுத்தாங்க, அந்த கோயில் நினைவாக நான் வச்சிருக்கேன், அதெல்லாம் தரமாட்டேன், உங்களுக்கு வேணா வேற ஒன்று அப்புறமேட்டு வாங்கித்தரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இவ்வளவு காலம் நம்ம இடத்துல இருந்த தியாகேசர் இப்ப முசுகுந்த சக்கரவர்த்தி கேட்கிறாரே கொடுக்கல, நம்ம என்ன கேட்டாலும் கொடுக்குறோம்னு வாக்கு கொடுத்துட்டோமே, என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி அவர் என்ன செய்யறார், தேவ தச்சனை கூப்பிட்டு, மையன் கூப்பிட்டான், அவனை கூப்பிட்டு நீ இதே மாதிரி திருமேனி என்ன செய்து அதை கொண்டு போய் முசுகுந்த சக்கரவர்த்திகிட்ட கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு முத நாள் என்ன பண்றார், தியாகேசர் மாதிரியே இன்னொரு திருமேனி டூப்ளிகேட் பண்றார். பண்ணி வச்ச உடனே முசுகுந்த சக்கரவர்த்திகிட்ட கொண்டு வந்து, சரிப்பா இந்தா நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்றார். சொன்ன உடனே எப்பவுமே அடியார்களுக்கு ஒரு துன்பம்னா முதல்ல யார் வருவா அப்படின்னா விநாயக பெருமான் தான் வருவார். அதனாலதான் அவர் இடர்களையும் கணபதி அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு அதனாலதான் நம்ம எந்த இடையூறும் வரக்கூடாதுன்னு முதல்ல எந்த வழிபாடு செஞ்சாலும் விநாயகரை வணங்கிட்டு தான் நம்ம வழிபாட்டுக்குள்ளேயே போவோம். இங்க இந்த நிகழ்வுக்கு கூட நம்முடைய அன்பர் வெங்கடாசலம் ஐயா அவர்கள் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, நேற்றே கணபதி ஹோமம் தொடங்கி தான் அந்த வழிபாட்டை செய்திருக்கிறார்கள். ரொம்ப நெறியாக வழிபாடுகளை செய்யக்கூடியவர், அடியனுக்கு மிகுந்த நண்பர். இன்னைக்கு அவர் ஒரு சிறந்த ஓதுவார்கள் ஒருவராக, வளர்ந்து வரக்கூடிய ஓதுவார்களில் ஒருவராக இருக்கிறார். அவர் ஒரு காலத்துல ஓதுவாராக இந்த காலத்துக்கு முன்னும் சரி, நாங்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த பணியில் இருக்கக்கூடிய காலத்துக்கு முன்னும் சரி, இருவரும் மிக நெருங்கிய நண்பர்களாக இருந்தோம். அப்படின்னா இன்னைக்கு இல்லையா அப்படின்னா, இன்னைக்கு நேரில் பார்த்து மகிழ்ச்சியா அப்ப இருந்த காலம் போல நான் அவருடைய வீட்டில் நீண்ட நேரம் இருக்கும், அவரும் நானும் ஒன்றாக பயணம் செய்யக்கூடிய காலங்கள்லாம் குறைஞ்சிருச்சு. இன்னைக்கு அவருடைய பணியில ரொம்ப பிஸியா இருக்கிறார், ரொம்ப வேகமா கொண்டிருக்கிறார். நாங்க எங்க பணியில அப்படியே இருந்து கொண்டிருக்கிறோம். இருந்தாலும் அந்த அன்பு இந்த தூரத்தை எல்லாம் கடந்து நம்மை ஒன்றிணைக்கிறது. இதான் நிறைய கருவிகள் வந்துருச்சு இல்லையா? அப்படி இருக்கக்கூடிய அந்த நிலையில அவர் இங்கு நம்முடைய இந்த நடராஜ பெருமானை பார்க்கணும். ஒரு முறை சென்ற மாதம் 2 மாதங்களுக்கு முன்னால் அடியன் ஊருக்கு வந்திருந்த போது இங்க இந்த நடராஜ பெருமானை பார்க்க கூட்டிட்டு வந்தார். அவர் அவ்வப்போது இங்கே பெருமானிடத்து திருமுறைகளை பாடி இறைவனுடைய திருச்செவிக்கு விண்ணப்பம் செய்து வரக்கூடியவர்.
அவர் அழைத்து கொண்டார். அதனால வந்து பார்த்தோம். திருமேனி ரொம்ப மிக சிறப்பாக. இந்த நடராஜ பெருமான் இங்க வரணும்னா எத்தனை இடையூறுகளை கடந்து இந்த பெருமான் இங்க வந்திருக்கார் தெரியுங்களா? ஒரு முறை ஒருத்தர் நடராஜ பெருமானுடைய திருமேனி அமைக்கணும்னு முயற்சி பண்றார். ஒரு பெரிய மன்னர், செப்பறையில் இருக்கிற நடராஜருக்கு அப்படி ஒரு வரலாறு உண்டு. என்ன சொல்லுவாங்க, போன உடனே சாமி கிட்ட கேட்குறாங்க, அவர்கிட்ட அரசன் போய் நீ இந்த திருமேனியை நல்லபடியாக செஞ்சு முடிக்கணும். அப்படி முடிக்கலைன்னா திருநல்லூர்லேயும் அப்படி ஒரு வரலாறு உண்டு. கோனேரி ராஜபுரம், அப்படி நிறைய இடங்கள்ல பெருமாள் நடராஜ பெருமானுக்கு நிறைய வரலாறுகள் உண்டு. அது திருநல்லம் திருத்தலத்தில் அப்படி சொல்லிட்டு அரசன் என்ன சொல்கிறான், இல்லைங்கய்யா நான் என்ன பண்ணனாலும் அந்த ஏன்னா சரியான கலவையில் உருக்கினாதான் அமைப்பு சரியாக வரும், இல்லைன்னா திருவேணி சுத்தமாக நல்லா இருக்காது. அப்போ என்ன செய்கிறாங்க, ஒவ்வொரு முறையும் இந்த உலோக கலவையை குழம்பாக காய்ச்சி அவர் தயாராக வச்சு, அப்போ அந்த சுடுமண்ணால் செய்து களிமண்ணால் செஞ்சு சுட்டு அதெல்லாம் உருவமெல்லாம் தயார் பண்ணி அதெல்லாம் செய்து வச்சுட்டு இவர் எப்பவும் எடுத்து அந்த இதை ஊற்றுவார். ஏதாவது ஒரு பகுதியில் ஒரு பிரச்சனையாகி அந்த திருமேனி முழுசாக சரியாக வராது. இப்படியே போய்கிட்டே இருக்கு. அரசனுக்கு ரொம்ப கோபம். எப்போவுமே கொஞ்சம் பெரிய ஆளாக இருக்கிறவங்களுக்கு அவங்க சொன்ன வேலை சீக்கிரமாக நடக்கலைன்னா கோபம் வந்துடும். இவர் என்ன பண்ணுறார், சொல்லிகிட்டே இருக்கார், என்ன சிற்பி எப்போ பார்த்தாலும் இதே சொல்லிகிட்டே இருக்கிறீங்க, நாளைக்குள்ள நடராஜர் செலவுலன்னா உன் தலை இருக்காதுன்ட்டான். சிற்பி சரி என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி கடைசியாக போய் இன்னைக்கு ஒரு முறை ஒன்று போகிறார். அப்போ சிவபெருமான் வரார். ஒரு முதியோர் வேடத்தில் வந்து உட்காந்துருக்கிறார். இவர் ரொம்ப வழக்கம் போல் அந்த உலோக கலவையெல்லாம் தயார் பண்ணி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் வெளியில் போய் நின்றுட்டு திரும்ப வந்து ஊற்றி வைப்போம், சரியாக வந்தால் நம்ம தலை தப்பிச்சுது, இல்லை அப்படின்னா நம்ம அவ்வளோதான் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு போய் ரொம்ப அப்படியே மனக்கவலையோடு போய் நிற்கிறார். அப்படி போய் நின்ன உடனேயே சாமி முன்னால் வராரு. அப்பா என்னப்பா, ஏங்க நான் வேற ரொம்ப டென்ஷனாக இருக்கேன், ஏதாவது குடிக்கிறதுக்கு ஏதாவது இருந்தால் கொடுன்னு. உள்ள குழம்பு தான் கொதிச்சுட்டு இருக்குது. நடராஜரை உருவாக்குறதுக்காக அந்த உலோக கலவையை நான் அப்படியே கொதிக்க வச்சிருக்கிறேன், அதுதான் இருக்கு, வேணா எடுத்து குடிச்சிட்டு போ அப்படிங்கிறார். சரி சரி நான் குடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாமி உள்ளே போய் என்ன பண்ணுறார், அதை அப்படியே எடுத்து குடிச்சிட்டு அவரே அந்த நடராஜர் சிலையாக நின்னார். அப்படி இங்கே நடராஜர் வர்றதுக்குள்ள சிலையை எத்தனை முறை உருக்கி பல்வேறு இடையூறுகளுக்கு நடுவில் தான் கடைசியாக இந்த திருமேனி நமக்கு அமைஞ்சிருக்கு. அதெல்லாம் அன்பர்கள் சொல்லி அப்புறம் அடியன்ட்ட ஃபோனில் பேசி அங்கே வந்து பார்த்து பல்வேறு இடையூறு இந்த திருமேனி இங்கே நம்ம தாராமங்கலத்தில் இங்கே நம்ம இளவம்பட்டியில் இந்த இல்லத்துக்கு வர்றதுக்குள்ள அத்தனை பெருமான் அதையெல்லாம் கடந்து இன்றைக்கு இந்த ஒரு சிறப்பானது ஒரு வழிபாடு இங்கே நடைபெறுகிறது அப்படின்னு சொன்னால் அதுவும் சில மரபெல்லாம் உண்டு. அந்த காலத்தில் ராஜாவை தவிர வேற யாரும் முக்கணி வச்சு விருந்து போடக்கூடாது. மா பலா வாழை 3ஐயும் வச்சு விருந்து போடுறதுக்குரிய உரிமை ராஜாவுக்கு மட்டும்தான் உண்டு. வேற அவங்க மற்றவங்க யாராக இருந்தாலும் ஏதாவது 2 தான் போடணும், 3ம் சேர்த்து போடக்கூடாது. அப்படி 3ம் சேர்த்து போடணும்னா ராஜா கிட்ட போய் சிறப்பாக அனுமதி வாங்கிட்டு வரணும். அதிலிருந்து விளக்கு யாருக்கு அப்படின்னு சொன்னால் இறைவனுடைய திருக்கோயில் விழாக்களுக்கு தான் அந்த விளக்கு அளிக்கப்பட்டிருந்தது. அப்படி நமக்கு இன்றைக்கு முக்கணிகளோட மிக சிறப்பாக ஒரு அருமையான ஒரு விருந்தை நம்முடைய நடராஜையா ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். இந்த வேள்வி வழிபாடுகள் மற்றும் இருக்கக்கூடிய அத்தனை அன்பர்களுடைய உழைப்பும் இந்த அருள் திருமேனி இங்கே இருக்க, இறைவனுடைய அருள் எப்போதும் இங்கே இருக்கணுங்கிறதுக்காக இத்தனை வழிபாடுகளையும் செய்ததோடு மட்டும் இல்லாமல் இந்த வழிபாட்டினுடைய பெருமையை இப்போ இங்கே வழிபாடு பண்ணிட்டு இருக்கிறவங்களே இது அப்படி இப்படின்னா அவர் அப்படி தாங்க சொல்லுவார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் அதனுடைய வழிபாட்டினுடைய பெருமையை ஒருவர் சொல்ல வேண்டும் என்பதற்காக அடியே வைத்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட பெரும் சிறப்புடைய திருமேனி. இந்த திருமேனிக்கு அவ்வளோ சிறப்பு. மற்ற இடத்துல மாதிரி போன உடனே ஒரே நாளில் வாங்கிட்டு வந்த நடராஜர் இவர் இல்லை. அவர் வர்றதுக்கே எவ்வளவு இருக்குன்னா அப்போ எத்தனை சோதனைகளை தாண்டி இங்கே இடத்துல வந்து அமர்ந்திருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம உணரணும். அப்படிப்பட்ட திருமேனிக்கு நாம் எல்லாம் வணங்கக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்கு. இப்போ சில வாய்ப்பு சில முறை தான் கிடைக்கும், எல்லா நாளும் நமக்கு கிடைக்குமா அப்படின்னு சொன்னால் கிடைக்காது.
இப்ப சில திருக்கோயில்களுடைய வழிபாடு அன்னைக்கு ஒரு நாள், அந்த ஒரு நிமிஷம், அந்த ஒரு குறிப்பிட்ட நேரத்துல மட்டும்தான் நாம அந்த வழிபாட்டை செய்ய முடியும். அதை விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னா திரும்ப அது கிடைப்பதற்கு நமக்கு வாய்ப்பு கிடையாது. இந்த கும்பாபிஷேகம் சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் 12 வருஷத்துக்கு ஒரு முறை பண்ண வேண்டியது. பல கால சூழல்ல அது கொஞ்சம் காலம் கடந்து 14 வருஷம் 15 வருஷம், சில கோயில்களில் 20 வருடங்கள் கூட ஆயிடும். அப்படியெல்லாம் இருக்கக்கூடிய சூழல் அந்த குடமுழுக்குன்னு சொல்லக்கூடிய கும்பாபிஷேகத்துக்கு இருக்கு. இப்ப நாம இதே பார்க்கணும் அப்படின்னு சொன்னா இன்னும் நமக்கு ஓராண்டு காலம் வேணும். மார்கழி மாதம், அடுத்த வருஷம் மார்கழி மாதம் திருவாதிரையில தான் நம்ம இது மாதிரி ஒரு வழிபாட்டை பார்க்க முடியும். சரிங்க, அதனால என்ன அடுத்த வருஷம் பார்த்துக்கிட்டா போகுது அப்படின்னு சொன்னா நமக்கு 2 அருளாளர்கள் செய்தியை சொல்றாங்க. ஒருத்தர் திருவள்ளுவர், அவர் சொல்லாத விஷயமே இல்லை. அவர்கிட்ட போய் கேட்கிறாங்க, அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டா அவருக்கு ஒரு குரல்ல பதில் சொல்லுவார். எப்ப அந்த உலகத்துல, ஐயா நீங்க எதுக்கோ சொல்றீங்க, இந்த உலகத்துல பெருமையான விஷயம்னு இந்த உலகத்துக்கு என்ன இருக்கு அப்படின்னு கேட்கிறாங்க. உலகத்துக்கு என்ன பெருமை? இப்ப நம்ம சொல்லும்போது சொன்னார் இல்லையா, ஐயா அங்க அந்த பணி செய்தார், இங்க இந்த பணி செய்தார்னு ஒருத்தரை பத்தி பெருமையா சொல்றோம் இல்லையா, அப்படி இந்த உலகம் ஒட்டுமொத்த உலகத்துக்கும் என்ன பெருமை அப்படின்னு கேட்டா திருவள்ளுவர் சொல்றார், நேத்து இருந்தவன் இன்னைக்கு இல்லை, இதுதான் இந்த உலகத்துக்கு பெருமை. நெருநல் உளன் ஒருவன் இன்றில்லை என்னும் பெருமை உடைத்து இவ்வுலகு அப்படின்னு சொல்றார். என்னப்பா நேத்து இருந்தவன் இன்னைக்கு இல்ல, இப்ப இருந்தவன் இப்ப இல்ல அப்படிங்கிறார் திருமூலர். ஒரு வீடு, கணவன் மனைவி ரொம்ப அன்போடு வாழ்ந்து இருக்காங்க. அப்படி அவர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய நேரத்துல அவருக்கு பணியாரம் ரொம்ப பிடிக்கும். அப்ப அந்த அம்மா செய்து கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அப்படி கொடுத்த உடனே அடடா பணியாரம் ரொம்ப அருமையா இருக்கு, நிறைய சாப்பிடுவோம் அப்படின்ட்டு எடுத்து சாப்பிட்றார். சாப்பிட்ட உடனே கொஞ்சம் அப்படியே லேசா நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்கு. அடா நீ செஞ்சு வச்ச பணியாரம் ரொம்ப நல்லா இருக்கு, நிறைய சாப்பிட்டோம் போல இருக்கு, லேசா நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்கு, கொஞ்சம் தண்ணி கொண்டு வான்னாரு. அந்த அம்மா போய் தண்ணி எடுத்துட்டு வர்றதுக்குள்ள கொஞ்ச நேரம் படுத்துக்கிறேன் அப்படின்னு படுத்தார், போயிட்டார். அடப்பண்ணி வைத்தார், அடிசிலை உண்டார், மடக்கொடியாரோடு மத்தனம் கொண்டார், இடப்பக்கமே இறை நொந்ததே என்றார், கிடக்கப்படுத்தார் கிடந்தொழிந்தாரு. திருமூலர் சொல்றார். எத்தனை வருஷத்துக்கு முன்னால? அவர் வருஷத்துக்கு ஒரு பாட்டு எழுதுவார். அப்ப அவர் இருந்ததே 3000 வருஷம், 3000 பாட்டு இருக்கு. வருஷத்துக்கு ஒரு முறை திருவாவடுதுறை திருத்தலத்துல அங்க இருக்கக்கூடிய அரச மரத்துக்கு பக்கத்துல கீழே உட்கார்ந்து, அரச மரம் அப்படின்னா மரங்களுக்கெல்லாம் அரசன், அது ஞானத்தை தரக்கூடியது. அதனாலதான் அரச மரத்தடியில இருந்த உட்கார்ந்து இருந்த ஒருத்தர் எனக்கு பெரிய ஞானம் வந்துருச்சுன்னு கிளம்பி போனார் புத்தர். இப்ப அரச மரத்துல அடியில் இருந்தால் ஞானம் வருங்கிற ஞானமே திருமூலர் நமக்கு சொன்னது. திருமூலர் அரச மரத்தடியில தவம் இருந்து ஒரு ஆண்டுக்கு ஒரு முறை கரெக்டா விழித்து எழுந்து ஒரு பாடல் எழுதுவார். அப்புறம் திரும்ப வச்சுட்டு திரும்ப தியானத்துக்கு போயிடுவார். இப்படி அவர் 3000 ஆண்டுகள் வாழ்ந்தவர். அவர் சொல்றார், இப்ப இருந்தா சாப்பிட்டுட்டு இருந்தா மனைவியோட, நீ செஞ்ச பணியாரம் ரொம்ப நல்லா இருக்கே, உனக்கு நான் தங்க வளையல் வாங்கித்தரேன் அப்படின்லாம் சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா சிரிச்சு சாப்பிட்டுட்டு இருந்தான். அப்புறம் இன்னைக்குதான் ஹார்ட் அட்டாக்னு பெரிய வியாதியா சொல்றாங்க, அன்னைக்கே கண்டுபிடிச்சு சொல்லிட்டார். இடப்பக்கமே இறை நொந்ததே என்றார். மனிதனுக்கு இதயம் இடப்பக்கத்துல இருக்கு, அது லேசா வலிக்கிற மாதிரி இருக்குன்னு படுத்தார். அப்ப சரி நாளைக்கு பார்த்துக்கலாம், அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம், அதுக்கு அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம், நடராஜர் இங்கதானே இருக்க போறார், இந்த நடராஜர் இங்கதானே இருக்க போறார் அப்படின்னு சொன்னா அதற்கெல்லாம் எந்த விதமான உத்தரவாதமும் கிடையாது. நாம ஒரு நாள் தூங்கி எழுந்திருக்கிறது இறைவனுடைய கையில இருக்கு. அதனாலதான் வள்ளுவர் திரும்ப சொல்றார், உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு. நல்லாதாங்க பேசிட்டு இருந்தார், தூங்கிட்டு காலையில வரண்டு போனார், தூக்கத்திலே உயிர் போயிடுச்சு அப்படின்னா. இன்னைக்கு அதோடைய விவரம் தெரிஞ்சுட்டு ஒவ்வொருத்தரும் கேட்கலாம், சாமி தூக்கத்திலேயே போயிட்டா பரவாயில்ல. ஏன்னா மரண அவஸ்தை அவ்வளவு கொடுமையானது. அப்ப அந்த மரணத்தை வெல்ல வேண்டும் அப்படின்னு சொன்னா, அந்த மரண அவஸ்தையிலிருந்து நாம் விடுபட வேண்டும் என்று சொன்னால் இந்த 2 ராஜாக்களுடைய திருவடியை பிடித்து கொள்ளணும். அப்போ தியாகராஜ பெருமானுடைய திருக்கோயிலுக்கு உள்ள வருகின்ற போது பார்க்கிறார்,
அந்த முத்தினாலாகிய விதானம் அப்படியே பொன்னாலாகிய ஆபரணங்கள்லாம் போட்டு பொண்ணு எப்படி எங்க திருவாரூர்ல அப்படியே இணைச்சு வச்சிருப்பாங்க. திருவாரூரை பத்தி சொல்லும் போது நான் சொல்றேன்னு சொன்னேன் இல்லையா, பின்னால பதிகட்ட திருவாரூர்ல இருக்கிற தியாகராஜரை எப்படியாவது நம்ம திரும்ப விண்ணுலகத்துக்கு கொண்டு போயிடணும். நம்ம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா டைட்டில் மாறி மாறி வந்துட்டே இருக்கிறோம். அப்படி முசுகுந்த சக்கரவர்த்தி திருவாரூர் தியாகராஜரை கேட்ட உடனே இந்திரன் கொடுத்த அனுப்புல ஒரு டூப்ளிகேட் பண்ணனா இல்லையா, அந்த டூப்ளிகேட் போய் பண்ண உடனே விநாயகர் வந்து இந்த டூப்ளிகேட் வாங்காத, அப்புறம் வாங்கிக்கிறேன்னு சொல்லு அப்படிங்கிறார். சரின்ட்டு அடுத்த நாள் சரி நாளைக்கு வாங்குறாங்க. இப்படியே 6 நாள் போகுது. 6 நாளும் ஒவ்வொரு டூப்ளிகேட் தியாகராஜரை கொண்டு வந்து வைக்கிறாங்க. வச்சு இதை எடுத்துக்கங்கன்னு சொல்லும் போதெல்லாம் 6 நாளுமே விநாயகர் வந்து வாங்காதது டூப்ளிகேட்டு, இது வாங்காதது டூப்ளிகேட்டுன்னு முசுகுந்தர்கிட்ட சொல்லிட்டே இருக்காரு. கடைசியா நீ இனிமேல் இவரை எத்தனை செஞ்சு ஏமாற்ற முடியாது அப்படின்னு உணர்ந்த இந்திரன் சரி அந்த 7 கொண்டு வச்சு சரி இதுல எது உண்மையானது, நீ தான் எல்லாம் பொய்ங்கிறியே, இந்த 7 இருக்கு, எது உண்மையானது நீயே தெரிஞ்சு எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி 7 கொண்டு வந்து வச்சுட்டான். அப்ப விநாயக பெருமான் போய் ஒவ்வொன்றா முசுகுந்த சக்கரவர்த்தி பார்க்கின்ற போதெல்லாம் இதுதான் உண்மையான திருமேனின்னு சொல்லி ஒரிஜினலாக திருமாலும் இந்திரனும் வழிபாடு செய்த உண்மையான முசுகுந்த சக்கரவர்த்தியை இதுதான் உண்மை, நீ வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி அவரிடத்துல இருந்து வாங்கி கொண்டு வர மீதம் இருக்கக்கூடிய 6 தியாகராஜரையும் நீ எடுத்துட்டு போன்னு முசுகுந்த சக்கரவர்த்தியிட கொடுத்துட்டார். அப்படி வந்தவர் தான் தியாகராஜர். அப்படி வந்த தியாகேச பெருமான் அவரை எப்படியாவது திரும்பவும் விண்ணுலகத்துக்கு கூட்டிட்டு போயிடணும்னு அவனுடைய திசையாகிய கிழக்கு திசையில இந்திரன் வாசல்லையே இருக்கிறானா. சாமி வந்தா எப்படியாவது கொஞ்சம் கூட்டிட்டு போயிடணும்னு. குபேரனுக்கு சிவபெருமானுக்கு மிகுந்த நெருக்கமான நண்பர் யாருன்னா குபேரன். அவருக்கு தம்பிரான் தோழர் பேர், அதே பேர் சுந்தரருக்கு உண்டு, தம்பிரான் தோழர்னு. அப்ப தியாகேச பெருமான இடத்துல போய் என்னுடைய நாட்டுக்கு நீங்க வரணும்னு சொல்லி தியாகேச பெருமான கூப்பிடுறாரு குபேரன். அப்படி குபேரன் கூப்பிட்ட உடனே சரி நண்பன் கூப்பிட்டா மறுக்க முடியுமா? நண்பன் கூப்பிட்டா மறுக்க முடியாது. அப்ப என்ன செய்யறார், சரிப்பா நான் வரேன், ராஜா வரணும்னா அதுக்குரிய வசதிகள்லாம் செஞ்சு கொடுக்கணும் இல்லையா, சரி நான் இங்க இருந்து வெளியில வரணும்னா அது அவ்வளவு சீக்கிரத்துல முடியாது, நீ என்ன பண்ணு, நான் ஒவ்வொரு அடியா எடுத்து வைக்க 1000 தங்க காசை நீ போடணும். அப்படி நீ போட்டேன்னா அப்படியே என்னை வெளியில கூட்டிட்டு வந்துட்டு நான் வெளியில வந்துட்டு கோயில்ல இருந்து வெளியில வந்தோன்னா உன்னோட விமானத்துல ஏறி நான் நேரம் உன்னுடைய அழகாபுரி பட்டணத்துக்கு வந்துடுறேன் அப்படின்னு குபேரன்ட்ட சொல்றாரு. அப்படி சொல்லி தியாகராஜ பெருமான் யதாஸ்தானத்துல இருந்து புறப்படுறார். புறப்பட்ட விட முதல் அடி எடுத்து வைக்கிறார். இப்படி திரும்பி பார்க்குறா குபேரன். அப்படியே அங்கே தட்டில் இருந்த தங்க காசுகள்ல எல்லாம் தயாராக 1000 எடுத்து வச்சிருக்காங்க. எடுத்து அப்படி வீசினார். சாமி சிரிச்சுட்டு அடுத்த அடி எடுத்து வைக்கிறார். இப்படியே வந்து சாமி வெளியில வந்து வெளிப்பிரகா சுற்றி திரும்ப வெளியில வரணும். அப்படி வர்றதுக்குள்ள குபேரன் இருந்த அத்தனை செல்வமும் தீர்ந்து போச்சான். உடனே சாமி சிரிச்சுட்டு நான் சொன்னபடி நீ நடந்துக்க, நான் திரும்ப உள்ள போறேன்னு சொல்லி திரும்ப மறுபடியும் திருவாரூருக்குள்ளேயே போய் அந்த யதாஸ்தானத்துல தியாகேச பெருமான் இப்ப இருக்கக்கூடிய இடத்துல இருந்துட்டார் அப்படின்னு சொல்லி அவருடைய திருவுருளார். அப்படிப்பட்ட பெருமானுடைய இந்த திருவாதிரை திருத்தலம், அங்க பக்தர்கள் எல்லாம் இன்னைக்கும் திருவாரூர் வந்து தேர் அன்னைக்கு பாத்தீங்கன்னா அவ்வளவு கூட்டம் இருக்கும். பூலோக கைலாயம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு அடியார்களுடைய கூட்டம் நிறைந்திருக்கும். அப்படி பக்தர்கள் நிறைந்திருக்க பாவையர்கள் பெண்கள் எல்லாம் உடன் வர, வெண்தலை மாலை விரதிகள் எல்லாம் வர, அத்தன் ஆதிரை நாளால் அது வண்ணம் எப்படி இருந்தது தெரியுமா? அப்படியே முத்தினால இழைக்கப்பட்ட விதானம், பொன்னால செய்யப்பட்ட பல்வேறு விதமான அலங்காரங்கள், இத்தனை அடியார் பெருமக்கள் எல்லாம் சூழ தியாகேசர் வந்து அங்கே இருக்கின்றார். அந்த திருவாதிரை நாளை நான் பார்த்தேன், அது இவ்வண்ணம் இருந்தது என்று உலகுக்கே சிவபெருமானை காட்டிய திருஞான சம்பந்தருக்கு திருநாவுக்கரசர் திருவாதிரை நாளினுடைய திருவாரூரிலே வீற்றிருக்கக்கூடிய தியாகேச பெருமானுடைய திருவாதிரை விழாவினுடைய சிறப்பை எடுத்து காட்டுகின்றார். அடுத்து 2வது பாட்டுல சொல்றார், நாமெல்லாம் சாமி வந்தோம்னா என்ன கேட்கிறோம் இறைவனிடத்துல? பெரிய லிஸ்ட் ரொம்ப பெருசா போய்கிட்டே இருக்கே, போதும் சொல்ற அளவுக்கு நம்ம ஒவ்வொருத்தரும் இறைவனிடத்துல அவ்வளவு கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். எனக்கு போதும் அப்படின்னு சொல்லவே மாட்டேங்கிறோம்.
எனக்கு இது வேணும் அது வேணும் அப்படின்னு கேட்டுகிட்டே இருக்கிறோம். முதல்ல நாம் படிக்கிற காலத்தில் நான் எப்படியாவது நிறைய மார்க் எடுத்து பாஸ் பண்ணணும், நல்ல வேலை கிடைக்கணும், நல்ல மனைவி கிடைக்கணும், நல்ல குழந்தைகள் கிடைக்கணும், அவங்க நல்லா படிக்கணும், அவங்களுக்கு கல்யாணம் ஆகணும், அடுத்து அவங்களுக்கு வேலை கிடைக்கணும், கல்யாணம் ஆகணும், அவங்களுக்கு குழந்தை பிறக்கணும், அப்புறம் பேர குழந்தை, இப்படி நம்மளுடைய லிஸ்ட் பெருசாக போய்கிட்டே இருக்கு. நமக்கு வேணுங்கிறதே எத்தனை கேட்போம்? 10வது பாஸ் பண்ணணும், 12வதுல மார்க் வாங்கணும், அடுத்து டிகிரி வாங்கணும், வேலை படிக்கணும், வேலையில் ப்ரமோஷன் வாங்கணும், அப்புறம் இல்லை நடத்தணும், அதில் குழந்தைகள் வரணும், இப்படி ஒவ்வொன்றா நமக்கு விவரம் தெரிஞ்ச காலத்திலிருந்து கடைசியாக போகிற வரைக்கும் என்னென்ன வேணுமோ அதுவே பெரிய லிஸ்ட்டு. அது நமக்கோட மட்டும் விட்டுறோமான்னா அடுத்து நமக்கு பின்னால் நம்ம மனைவிக்கு, அடுத்து நம்மளுடைய குழந்தைகளுக்கு, அதுக்கப்புறம் பேரப்பிள்ளைகளுக்கு, இன்னும் சில பேருக்குலாம் ஆயுள் நீளமாக இருந்தால் பேரப்பிள்ளையோட பையனுக்கு கொள்ளு பேரனுக்கெல்லாம் என்னென்ன வேணும் லிஸ்ட்டு போட்டு கேட்டுட்டு இருக்கிறோம். அப்படி எவ்வளவு பெரிய லிஸ்ட்டு. அப்போ வர்றவங்கெல்லாம் எவ்வளவு கேட்டுட்டு இருக்கிறாங்களாம் பெருமாள் இடத்துல. சொல்கிறார், அருகில் இருக்கக்கூடியவர்கள், தூரத்தில் இருக்கிறவங்க, இப்போ நாமெல்லாம் தூரத்தில் இருக்கிறோம். இப்போ நம்ம திருவாதிரை விழான்னா நமக்கு இன்னைக்கு பெருமான் இங்கே இருக்கிறார், நமக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு. நம்ம ரொம்ப தூரம் தேடி போய் சாமியை பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. நம்ம ஊர்லேயே நம்ம அடியாருடைய இல்லத்திலே இறைவன் இருக்கிறார். நம்ம அழகாக சிறப்பாக வழிபாடு பண்ணிட்டு அழகாக விருந்து சாப்பிட்டு போயிட்டு வரங்கயான்னு ஒரு வணக்கத்தை போட்டு நம்ம சாமியிட்டிருந்து விடைபெற்று போயிடும். ஆனால் தூரத்தில் இருக்க அந்த பெருமானை பார்க்கணுன்னு எத்தனை தூரம் பயணப்படுகிறார்கள் அப்படிங்கிறத உணரணும். அப்போ அந்த 63 நாயன்மார்களில் திருநாளை போவார் அப்படின்னு ஒரு நாயனார் இருக்கார். அவர் என்ன செய்வாரா, சிதம்பரத்துக்கு பக்கத்தில் அவருடைய ஊர், அங்கிருந்து நான் நாளைக்கு போவேன். எப்பப்பா போவேன்? சிதம்பரத்துக்கு போகணும்னா நான் நாளை போவேன் அப்படின்னு சொல்லுவாராம். அப்படி சொல்லி இப்போ நாமெல்லாம் ஒருத்தருக்கு பட்ட பேர் வைப்போம் இல்லையா, உடனே திரும்ப சொல்லிட்டு இருந்தாங்கன்னா அந்த பேரை சொல்லி நம்ம கூப்பிடுவோம். அந்த மாதிரி நாளை போவேன்னு சொன்னதுனால ஊர்க்காரங்களாம் சேர்ந்து அவருக்கு நாளை போவார்னே பேர் வச்சுட்டாங்க. வேற யாரும் நந்தனார், அவருக்கு நாளை போவார்னே பேர். அப்படி அருகிலே இருந்தாலும் கூட இறைவனை பார்ப்பதற்கு நம்ம போகணுமே அப்படின்னு சொல்லி அவர் தன்னுடைய பிறப்பை நினைந்து இறைவனை பார்க்க செல்ல முடியலையேன்னு வருத்தத்தோடு இருக்கிறார். அவரையெல்லாம் பெருமான் ஆட்கொள்கின்றார். அப்படியெல்லாம் எத்தனையோ பேர் நடராஜ பெருமானை பார்ப்பதற்கும் இந்த தியாகேச பெருமானை பார்ப்பதற்கும் மாறுறாங்க. அருகில் இருப்பவர்கள், தூரத்தில் இருப்பவர்கள், நல்லவர்கள், தீயவர்கள் எல்லாரும் வருவாங்க. கோயிலுக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிளான் போட்டு வருவாங்க இல்லையா? இங்க போனா அது கிடைக்கும். இறைவனை பார்க்கும்போது அருளை வேண்டுபவர்கள் அருளை வேண்டி வராங்க, பொருளை வேண்டுபவர்கள் பொருளை வேண்டி வராங்க. இன்னும் என்னென்னலாம் தேவையோ சாமியா கொடுக்க மாட்டார். நாமளாம் வந்திருக்கிற பக்தர்கள் இருந்து ஏதாவது எடுத்துக்குவோன்னு திருட வேண்டி வந்தவர்களும் வராங்க கோயிலுக்கு. நீங்க பல கோயில்களில் பார்த்தீங்கன்னா திருவிழாக்கள்ல சில திருட்டுகள் நடந்து போயிடும். அப்படியெல்லாம் நினைத்து கொண்டு வரவர்கள் எல்லாருக்கும் பெருமான் கொடுத்துருவார் இல்லையா? அப்படி நல்லவர் தீயவர் இவங்க வர்றவங்களோட மட்டுமல்லாம பிணிதான் தீரும் என்று பல பேர் என்ன செய்வாங்க, நம்ம போய் பார்த்தோம்னா கோயிலுக்கு ஒருத்தர் ரொம்ப நடக்கவே முடியாது, வாக்கிங் ஸ்டிக்கெல்லாம் வச்சு காலுக்கு பெரிய கட்டெல்லாம் போட்டுட்டு அவர் கோயிலுக்கு அப்படியே வருவார். மெதுவாக நடந்து நான் போய் பார்ப்போம். இவரெல்லாம் வீட்டில் பேசாமல் உட்காந்துருக்காம எதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு இங்கே வர்றார், அவர் எதுக்காக வருகிறார் அப்படின்னா பிணிதான் தீரும் என்று, அவருக்கு அந்த பிணி நீங்க வேண்டும் என்பதற்காக இறைவனை தொழுகின்றார். என்ன பிணி? இப்போ நம்மளாம் என்ன நினச்சிக்கிறோம், பிணின்னு சொன்ன உடனே நம்ம உடம்புக்கு இப்போதான் நிறைய டிசைனாக பேர் சொல்கிறாங்க. முன்னெல்லாம் அந்த பேரே சொல்ல மாட்டாங்க. அந்த என்ன அனீமியா அப்படி என்னென்னமோ சொல்கிறாங்க, ஞாபக மறதி, அல்சைமர் அப்படின்னு என்ன, அதாவது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் மறந்து போயிடுமா. என்ன மறந்து போயிடும்? நாமளும் தானே மறந்துக்கிட்டே இருக்கிறோம். என்ன மறந்து போயிடும்னா நாம் யாரு, நம்மளுக்கு அந்த வியாதி இருக்கு. ஆனால் என்ன, நம்ம இந்த உலகத்தில் இருக்கிறதுனால இந்த உலக விஷயங்கள்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கனால நமக்கு மறதி இல்லைன்னு நினைக்கிறோம். கொஞ்ச காலத்தில் எல்லா மறதியும் வந்துடும். நாம் யாரு, எதுக்கு வந்தோம், ஏன் இங்கே வந்தோம் அப்படின்லாம் தடுமாறி நிற்கக்கூடிய காலம் முதுமையில் வரும்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக நமக்கும் அப்படிதான். இந்த பிறவி கொடுக்கும்போது என்ன சொல்லி கொடுக்குறாங்க,
நீ பூலோகத்துக்கு போ, இங்க போய் இந்த ஊர்ல இப்படி நீ பிறந்த உடனே கொஞ்ச காலம் அங்க இருந்து உனக்கு விவரம் தெரிஞ்ச காலத்துல இருந்து நீ என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா சிவபெருமானை வழிபட்டு மீண்டும் பிறவாத நிலைக்கு வரணும் அப்படின்னு தான் நமக்கு இங்க அனுப்பி வைக்கிறாங்க. ஆனா நாம இங்க வந்த உடனே என்ன செய்யறோம்? நமக்கு தான் மறதிங்கிறது ஒரு பெரிய வியாதி இருக்கு இல்லையா? உடனே மறந்துட்டு என்ன செய்யற, அந்த உலகத்தை பார்த்த உடனே ஆஹா ஒரு அருமையான இடம். அதுலயும் நம்ம தமிழ்நாடு மாதிரி தட்பவெப்ப நிலை இருக்கக்கூடிய வேற எந்த இடமும் பார்க்க முடியாது. சில இடங்கள்ல எல்லாம் போனோம்னா குளிர்காலத்துல ரொம்ப குளிரா இருக்கும், வெயில் காலத்துல ரொம்ப வெயில் அதிகமா இருக்கும். வேற நாடுகள் எல்லாம் போனா பல நாடுகள்ல வெயிலையே பார்க்க முடியாது. இப்ப நாமெல்லாம் மார்கழியில காலையில நேரத்துல ஐயோ அப்பா குளிருங்கிறோமே, அவன் இங்க வந்தா என்ன இவ்வளவு வெயில் அடிக்குதுன்னு கேட்பான். இந்த குளிரை அப்படியெல்லாம் இருக்கக்கூடிய உலகத்துல இருக்கக்கூடிய நாடுகள்லாம் இருக்கு. ஏன் இந்தியாவிலே வடநாட்டுக்கு போனா அப்படிதான் இருக்கணும், எந்நேரமோ சொட்டருக்குள்ளாலாம் போட்டுக்கிட்டு தான் இருக்கணும், இல்லைன்னா நம்மளால இருக்க முடியாது. அப்படி ரொம்ப அதிக குளிர் இருக்கக்கூடிய நாடுகளும் சில இடங்கள்ல தண்ணியே கிடைக்காது, பாலைவனமா இருக்கும். அது போன்ற இடங்களும் இல்லாம இன்னைக்கு நம்ம எவ்வளவு ஒரு சிறப்பாக ஒரு இடம் தமிழ்நாட்டில் வந்து நம்ம பிறந்திருக்கிறோமே. அதுவும் நமக்கு அருளாளர் 63 நாயன்மார்கள் இருந்து வழிகாட்டி இருக்கிறார்கள். நால்வர் பெருமக்கள்லாம் திருப்பதிகம்லாம் நமக்கு பாடி கொடுத்துருக்காங்க. 12 திருமுறைகள் நமக்கு 27 ஆசிரியர்கள் அருளி இருக்கிறார்கள். அதையெல்லாம் எடுத்து படித்து எத்தனையோ திருக்கோயில்கள் இருக்கு, அங்கெல்லாம் போய் தொண்டு செய்து நாம் இந்த உலகத்தை விட்டு என்னவா போகணும்? பிறவா நெறி என்று சொல்லக்கூடிய மீண்டும் இந்த பூமியில வந்து பிறக்காத நிலைக்கு போகணும். அப்படி அந்த பிணிதான் தீரும் என்று மணியே பொன்னே மைந்தா மணாலா என்பார்க்கு அணியான். அப்படியெல்லாம் பெருமானை கூப்பிடுறப்ப அவன் பக்கத்துல இருப்பானா, அப்பா நம்மளை கூப்பிடுறானே அப்படின்னு. நாவுக்கரசர் சொல்லுவார், இவன் பன்னால் என்னை அழைப்பொழியான் என்று எதிர்ப்படுமே. சாமி ஒரு நாள் என்கிட்ட வந்துருவாருங்க, எப்படிங்க அவ்வளவு உறுதியா சொல்றீங்க அப்படின்னு கேட்டா, நான் தினம் அவரை கூப்பிட்டு தான் இருக்கிறேன், இவன் பல நாளா என்னை கூப்பிட்டுட்டே இருக்கானே, அதனால நாம இன்னைக்கு ஒரு நாள் போய் அவனை பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி இறைவன் கிளம்பி வந்துருவாராம். அப்படி இறைவன் என்ன செய்யறான்? இவர்கள் நாள்தோறும் நம்மை வந்து வழிபாடு செய்கிறார்கள், இவர்களை நாம் முக்திக்கு அழைத்து கொள்ள வேண்டும். அதனாலதான் திருவாரூரில் பிறக்க முக்தி. திருவாரூர்ல நாம போய் பிறந்துட்டோம்னாவே நமக்கு முக்தின்னு சாமி எழுதி வச்சுருவாங்க. அதுபோல சிதம்பரம் வாழ்க்கையில ஒரு முறையாவது போய் தரிசனம் பண்ணணும். சிதம்பரத்தை தரிசிச்சா முக்தி. முக்தியினுடைய அரிசி நிறைய இருக்கு, நிறைய தலங்கள் இருக்கு. அதுல இந்த திருத்தில்லையை தரிசித்தால் முக்தி அப்படின்னு அந்த இடத்துக்கு தில்லைன்னு பேரு. நாம இன்னைக்கு சிதம்பரம்னு சொல்றோம். இதுல என்னன்னா நம்ம ஒவ்வொருத்தரும் பல பிறவி எடுத்திருப்போம். எப்பா நீ தில்லையை பார்த்திருக்கிறாயா? பார்த்திருக்கிறியா? பார்த்ததில்லை. நான் பார்க்கவே இல்லைங்க, பார்த்ததில்லை. சரிங்க, தில்லைன்னு ஒரு தலம் இருக்கு, கேட்டிருக்கிறாயா? கேட்டதில்லை. அந்த தில்லை தலத்தை கண்டிருக்கிறாயா? கண்டதில்லை. இப்படி சொன்னா அதை எழுதுனா நான் அதெல்லாம் பார்த்துட்டேன்னு அர்த்தம். பார்த்த தில்லை, கண்ட தில்லை, கேட்ட தில்லை. நாம இந்த பிறவியில தான் போயிருக்க மாட்டோம், ஆனா ஏதாவது ஒரு பிறவியில நாம் அங்கே சென்று பெருமானை கண்ணார கண்டிருப்போம் அப்படின்னு சொல்லக்கூடிய பொருள்ல வரும். அவ்வளவு சிறப்பு மிக்க அந்த தில்லை திருத்தலம். அதெல்லாம் அந்த திருத்தலத்துல வீற்றிருக்கக்கூடிய நம்முடைய இறைவனுடைய திருமேனிகளை எல்லாம் அழிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு கூட்டம் கிளம்பி வந்தோம். இப்பதான் திருமேனியை எடுத்துக்கணும். பல நாடுகளுக்கு சென்று, பல நாடுனா நாம இன்னைக்கு நம்முடைய இந்திய திருநாடுங்கிறது 56 தேசங்களாக பெரும் தேசங்களாக பிரிக்கப்பட்டிருந்தது. அதுக்கு உள்ள நிறைய பிரிவுகள்லாம் இருக்கு. அப்படியெல்லாம் அருகில் இருக்கக்கூடிய பல ஊர்களுக்கு இந்த நடராச பெருமானை எடுத்துக்கொண்டு போய் அவர்கள் வழிபாடு செய்து மறைத்து வழிபாடு செய்து இங்கே அந்த திருமேனியை நமக்கு கொண்டு வந்து திரும்ப சிதம்பரத்தில் வைத்தார்கள். அதெல்லாம் நம்மளுடைய எண்ணத்தில் நினைத்து பார்க்கணும். அப்படி இருக்கக்கூடிய அந்த நடராச பெருமான் என்பவர்களுக்கு மிக அருகிலே இருந்து அருள் செய்யக்கூடிய பெருமான்.
அடுத்து பெருமாளுடைய அலங்காரம். இன்னைக்கு திருவாரூர் தேரழகு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த தேர் அவ்வளவு அழகா இருக்கும். சிதம்பரத்துல வழிபாடுகள் அவ்வளவு அருமையாக இருக்கும். ஆக அந்த 2 ராஜாக்களுடைய பெருமையையும் பேசி பேசி நாம வழிபாடு செய்யணும். இந்த 4வது பாடல்ல குணங்கள் பேசி கூடி பாடி தொண்டர்கள் வணங்கக்கூடிய பெருமான் அந்த ஆதிரை நாள்ல. அடுத்து 5வது பாடல்ல சொல்றார், அடியார்கள்லாம் இப்போ நிறைய ருத்ராட்ச மாலைகளை போட்டிருப்பாங்க. அப்படி போட்டிருக்கக்கூடிய மாலைகளை எல்லாம் பார்க்கின்ற போது இந்த மயில்கள் பார்த்துட்டு என்ன நினைக்குதான், அந்த கருப்பா இருக்க ருத்ராட்ச மாலைகளையும் அவங்க வெள்ளையா பூசியிருக்கிற திருநீரையும் பார்க்கும்போது வெண்மேகமும் கரிய மேகமும் சேர்ந்து வந்துருச்சு அப்படின்னு நினைச்சு இந்த மயில்கள் எல்லாம் மயங்கக்கூடிய அளவிற்கு இந்த திருவாரூர் நகரத்துல அடியார்கள் கூடியிருந்தாங்க அப்படின்னு இந்த பதிகத்துல நமக்கு அருள் செய்கிறார். இன்னைக்கும் நம்ம நேர்ல போய் பார்க்கணும் அது போன்ற விழாக்களை. அப்படி திருவாரூர் தேர் நாம நேர்ல பார்க்க முடியலனால சில இடங்கள் இன்னைக்கு நிறைய தொலைக்காட்சிகள்ல நிறைய நமக்கு எடுத்து அந்த நேரலையாக கொடுக்குறாங்க. அப்படி அந்த காட்சியை பார்த்தீங்கன்னா திருவாரூர் தேர் அதனுடைய பிரம்மாண்டம் அது எவ்வளவு இருக்கும் அப்படிங்கிறதையெல்லாம் பார்க்கக்கூடிய வாய்ப்பு நமக்கு அங்கே போக முடியலனா கூட நம்ம ஊரில் நம்ம தொலைக்காட்சியில் நம்முடைய வீட்டில் இருந்தே பார்க்கக்கூடிய அளவிற்கு நாம் இன்றைக்கு அறிவியல் நம்மளால் இறைவனுடைய கருணையால் எதற்கு பயன்படுத்தணும்னா அந்த அறிவியல் உபகரணங்களை இதற்காக தான் பயன்படுத்தணும். ஆனால் நாம் எதுக்கோ பயன்படுத்தி நமக்கு தான் எது நல்லது கொடுத்தாலும் அதை வச்சு எவனை அழிக்கலான்னு தானே நம்ம யோசிப்போம். அந்த மாதிரி தான் இன்றைக்கு சூழல் இருக்கு. அந்த நிலைகள் எல்லாம் மாறி நல்ல நிலையிலே இறைவன் என்னுடைய இறைவன் நாம் ஒன்று சொன்ன இல்லையா, நாம் வழிபாடு செய்கிற இறைவனை திரும்ப அடுத்தவர்கள் வழிபாடு செய்யறதுக்கு விடுறதுக்கு பெரிய மனசு வேணும். இன்னைக்கு நடராஜையா அவர் நிறைவா இந்த வழிபாடுகளை செய்து நாம் எல்லாம் காண வேண்டும் என்பதற்காக அவர் மட்டும் தனியா வீட்டுக்குள்ள உள்ள வச்சு அபிஷேகம் பண்ணி அலங்காரம் பண்ணி பார்த்து ரசிச்சுட்டு விட்டுடலாம். ஆனால் நாம் எல்லாம் காண வேண்டும். நம்ம ஒவ்வொருத்தரும் இப்படி நடராஜரை வாங்கி வச்சு அவருக்கு இத்தனை வகையான அபிஷேக அலங்காரங்கள்லாம் பண்ணி நைவேத்தியம்லாம் பண்ணி நம்மளால செய்விக்க முடியுமா? முடியாது. அதனால அது போன்ற செய்யக்கூடிய அன்பர்கள் இருக்கிற இடத்துல நாம ரொம்ப தொலைவில் இல்லைனா கூட நம்ம அருகில் இருக்கிறோம். வந்து இருந்து பார்த்து இந்த விழாக்களை நாம் கண்ணார கண்டு அதனுடைய பயனாக இறைவனுடைய திருவடியை அந்த தூக்கிய திருவடியை பெருமானே அந்த தூக்கிய திருவடியை என் தலைமையில் வைத்து எனக்கு இருக்கக்கூடிய பெரும் பிணி, மற்ற பிணியெல்லாம் போயிடும், இந்த பிறவி பிணி என்று சொல்லக்கூடிய இந்த பிணியை நீக்கி. ஏன்னா பிறந்தா எவ்வளவு கஷ்டம், நாம மட்டுமா கஷ்டப்படுறோம், ஒவ்வொரு முறை பிறக்கும் போதும் ஒரு தாயை கஷ்டப்படுத்துறோம். நீங்க நிறைய பெண்கள்லாம் இருக்கீங்க, பிரசவம் எப்படி இருக்கும், ஒரு குழந்தையை பெற்றெடுப்பதற்குள்ள எத்தனை துன்பப்படணும். 9 மாசம் சுமக்கின்ற நேரத்துல பிடித்த உணவுகளை சாப்பிட முடியாம படுத்து தூங்குறது நடக்கிறது எல்லாம் நமக்கு பிடிச்சது எதையும் செய்ய முடியாம ஒரு தவம் மாதிரி இருந்து அந்த குழந்தையை எடுத்து நம்ம பெற்றெடுத்து கொடுக்குறாங்க ஐயா. அப்படி அவ்வளவு ஒரு என்ன சொல்றது பிறவி துன்பம். அவ பிறந்த உடனே இதை தான் எடுத்து இது பண்ணியிருப்பாங்க. ஒரு படத்துல சொல்லி உனக்கு என்ன கஷ்டம், நான் தான் உள்ள கரண்ட் இல்லை, ஃபேன் இல்லை, லைட் இல்லை, இந்த பக்கம் அந்த பக்கம் திரும்ப முடியாம இப்படியே 9 மாசம் உட்காந்துருந்தேன் அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த குழந்தையும் கஷ்டப்பட்டு தாயும் துன்பப்பட்டு 2 பேரும் தனித்தனியாக பிரிந்து வந்து அதுக்கப்புறம் எத்தனையோ பல துன்பங்களை ஒவ்வொரு பிறவியிலும் நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த துன்பங்கள்ல இருந்து நாம் விடுபட வேண்டும் என்று சொன்னால் இது வாய்ப்பு இருக்கிற வேளையிலேயே இது போன்ற திருவிழாக்களை நல்ல சிந்தனையோட நாம் வந்து கேட்டு இறைவனுடைய அருளை உணர்ந்து அந்த அருளை எப்போதும் நம்முடைய எண்ணத்திலும் நெஞ்சத்திலும் வைத்து போற்றி நாம் வழிபாடு செய்தால் இந்த பிறவியாகிய பிணியை நீக்கலாம், இந்த பிறவி பெருங்கடலை நீந்தலாம் என்று சொல்லி நல்லதொரு வாய்ப்பிற்கு நன்றி கூறி நிறைவு செய்கின்றேன். இதுகாரும் அடியவனுடைய இந்த சொற்களுக்கிலே ஏதேனும் சொற்குற்றமோ பொருட்குற்றமோ செய்திருந்தால் அது அடியனுடைய சிற்றறிவின் பட்டது என்றும், நிறைகள் இருந்தால் இந்த ஞானாசிரிய பெருமகனார் சிவமா ஜானகிராமனையா அவர்களுடைய அருட்கருணையை சார்ந்தது என்று சொல்லி நல்ல வாய்ப்பிற்கு நன்றி கூறி நிறைவு செய்கின்றோம். திருச்சிற்றம்பலம். தண்ணி கொடுங்க, சீரக தண்ணியா.
சுவாமியுடைய அற்புதத்தையும் அத்திருநாமத்தின் அந்த அருளாற்றில் நமக்கு எடுத்துரைத்த கங்காதரனுடைய சொற்பொழிவானதை கண்டு இதுல என்ன ஒரு சிறப்புன்னா, நம்ம தான் ஒரு பழக்கத்துல இருக்கிறோம். எப்படின்னா, இந்த காலத்துல நம்ம போன நோண்டிட்டு சாப்பிடுவோம், இல்லைன்னா டிவி பார்த்து சாப்பிடுவோம், இல்லைன்னா வெட்டி நாய் பார்த்துட்டு பேசிட்டு சாப்பிடுவோம். ஆனா இன்னைக்கு இந்த பெரியவங்க சொல்ற மாதிரி வயிற்றுக்கும் செலுத்தி ஏற்படக்கூடிய இது இப்ப நம்ம பேசுறது அவங்க என்னதான் இருந்தாலும் அந்த சாப்பாட்டுல கவனம் செலுத்தினாலும் அந்த சாப்பாடு சிவபெருமானுடைய பொருளாக மாறி அது அவங்களுக்கு வயிற்றுல போயிருக்கு. அப்ப அது கேடு கிடையாது. ஆக அத்தனை பெரிய அற்புதத்தை நிகழ்த்திய நமது கங்காதரன் ஐயாவுடைய திருவடி கமல பொற்பாதங்களை வணங்கி வாழ்த்தி அவருக்கு இறைவனுடைய அருள் பிரசாதமானது இங்கு வழங்கப்படுகிறது. பெரியவர்கள்லாம் அவர்களை வாழ்த்தணும். அவருடைய தொழிலும் சரி, சைவ பணியிலும் சரி, தொண்டிலும் சரி, அதன் குறையாத வண்ணமாக நிறைய தகுதிய நிலையிலே அவருடைய வாழ்வானது 16 செல்வம் சொல்லக்கூடிய செல்வங்களில் ஒரு செல்வம் கூட குறையாம அவர் இன்புற்று வாழணும்னு எல்லாம் உள்ள இப்படியே ஆகக்கூடிய சிவகாமி அவர்களுடைய நடராஜ பெருமானுடைய அருளும் அவருக்கு இணைந்து அடியாருடைய அன்பும் அவர்களுக்கு வாழ்த்துமாறு வழி இப்பொழுது அவருக்கு மரியாதை செய்யப்படுகிறது.